Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க Jio SIM யூஸ் பண்றீங்கன்னா அதோட நெட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல செட்டிங்ஸை ஓபன் பண்ணலாம். Next இந்த பேஜில் dual SIM and mobile network இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். Next வந்துட்டு Jio SIM செலக்ட் பண்ணலாம். Next access point names இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். Next இந்த பேஜில் டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸ் வந்து ஷோ ஆகும். Next டாப்பில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணலாம். Next இந்த பேஜில் நேம்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். Next இந்த காலத்தில் Jio 4G இருந்தால் 4Gன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு 5G இருந்தால் 5Gன்னு டைப் பண்ணுங்கள். ஜியோவோட ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யூசர் நேமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் ஜியோ மேக்ஸ்னு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் www.jio.comனு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதென்டிகேஷன் டைப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மால் லெட்டரில் டிஃபால்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோகால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் IPv4/PV6 இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு IPv4/IPv6 இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேரர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அன்ஸ்பெசிஃபைடு வந்து செலக்டடாக இருக்கும், இதை அன்செலக்டட் பண்ணிவிட்டு LTE HSUPA HSDPA UMTS EDGA GPRS செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் புதுசாக செட் பண்ண ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து ஷோ ஆகும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.